இதுக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். கடந்த பல வருஷமா தமிழ்நாட்டுல எங்களுக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா 5 விஷயங்களுக்காக நாங்க பல வருஷமா போராடிக்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே இப்ப ஈஸியா சாஃப்டா எந்த எதிர்ப்புமே இல்லாம முடிச்சிட்டோம் அப்படின்னு மோடியும் RSSும் பெருமையா காலரை தூக்கி விட்டு பேசிட்டு இருக்காங்க. கடந்த பல வருஷங்களாக தமிழ்நாட்டுல இந்த இந்துத்துவ சக்திகள், இந்த RSS காரர்கள் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் செய்து முடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் தமிழ் மக்கள், இவங்க 2 பேருமே எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 50 நாள்ல அந்த 5 விஷயத்தையும் நாங்க சைலண்டா முடிச்சிட்டோம் அப்படின்னு கெத்தா சொல்றாங்க. உண்மையிலேயே கடந்த பல வருஷமா RSS தமிழ்நாட்டுல செய்து முடிக்கணும்னு நினைச்சிருந்த அந்த 5 விஷயம் என்ன? அந்த 5 விஷயத்தை நீதிமன்றத்தை பயன்படுத்தியே இந்த 50 நாட்களுக்குள்ள எப்படி செய்து முடிச்சிருக்காங்க? ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு சின்ன எதிர்ப்பு கூட வரல? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இப்ப நடந்துட்டு இருக்கிறது தாவேக ஆட்சியா, RSS ஆட்சியா? நம்ம டிவியை ஆன் பண்ண உடனே நியூஸ் சேனல்ல என்ன செய்தியை காமிச்சிட்டு இருக்காங்க? அதிமுக இருந்து தாவேகாவுக்கு MLAக்கள், முன்னாள் மந்திரிகள் எல்லாரும் வர்றாங்க அப்படிங்கிற செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட், VCK எல்லாரும் திரும்ப திரும்ப என்னத்தை பேசுறாங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்னா கூட்டணி வைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குதிரை பேரம் பண்ணி தாவேகா MLAவை தூக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல டிவி சேனலை திறந்தாலே எல்லா செய்தி சேனலும் திரும்ப திரும்ப தாவேகா திமுக, தாவேகா அதிமுக அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல கடந்த 50 நாள்ல மிக முக்கியமா பேசப்பட்டிருக்கக்கூடிய 5 விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி மறைச்சிட்டாங்க. அதாவது கடந்த 40-50 வருஷமா இங்க இருக்கக்கூடிய RSSும் சரி, டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவும் சரி, தமிழ்நாட்டுல சில விஷயங்களை செஞ்சு முடிச்சிடணும். தமிழ்நாட்டுக்கு நமக்கு இடையில கணக்கு தீர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை எப்படியாவது கணக்கு தீர்த்தரணும் அப்படின்னு பல நாள் முயற்சி பண்ணாங்க. சில விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பீரியட்லயே கணக்கு தீர்த்துட்டாங்க. திமுக பீரியட்ல இவங்களால கணக்கு தீர்க்க முடியல. இப்ப தாவேகா ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே இனிமே நம்ம கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஜாலியா, ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 விஷயத்த ரகசியமா செய்து முடிச்சுட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு செய்தியா வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நியூஸ் கார்டாவோ இல்ல ஒரு பிரேக்கிங்காவோ வந்துட்டு போயிடும். ஒரு முழு நாள் விவாதமாக மாத்த இங்க எந்த ஊடகமே தயாரா இல்லை. எதை அப்படின்னா இந்த முக்கியமான 5 விஷயம் குறித்து. இந்த முக்கியமான 5 விஷயமே ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ன்ல RSS தமிழ்நாட்டுல நடத்தி முடிச்சு வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1 முதல்ல என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல குறிப்பா இந்த பக்ரீத் நேரத்துல மாடு வெட்டக்கூடிய சடங்கான குர்பானி இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுக்க கூடாது, இதை தடை பண்ணணும் அப்படின்னு பல நாள் முயற்சிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களையும் தலித்துக்களையும் அடிக்கிறது அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கூடிய விஷயம். பல கொலைகள் நடந்திருக்கு. இது குறித்து பத்திரிகைகள் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நாம் அதை சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பக்ரீத் அப்ப நீங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு. எப்படி வட இந்தியாவில் வந்து பசுவை பாதுகாக்கிறதுக்கு இடம், பசுவை வெட்டுறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி RSS எல்லாம் பயங்கரமா கவர்மெண்ட்டை பயன்படுத்தி, கோர்ட்டை பயன்படுத்தி பல வேலைகளை பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதே போல இங்கேயும் இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாட்டை வெட்டணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் வெட்டணும், நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எதையும் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த நீதிமன்ற உத்தரவு இவ்வளவு நாள்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு இருக்கிறப்பெல்லாம் இது இல்லை. ஆனா இப்ப நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீதிமன்றம் தானே கொடுத்தாங்க, இதுக்கும் தாவேகா அரசுக்கும் நீங்க என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு பிறகு RSSனுடைய இந்து முன்னணியை சார்ந்த திரு சூரிய பிரசாந்த் அப்படிங்கக்கூடியவர் போய் கோர்ட்ல வழக்கு போடுறாரு. இப்படி குர்பானி கொடுக்குறாங்க, மாடை வெட்டுறாங்க, மாடு வந்து இந்துக்களுடைய புனிதமானது, அதை வந்து இப்படி பொது இடத்துலலாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு, ஒரு பெட்டிஷனை போடுறாரு. அது கரெக்டா யார்கிட்ட போகுது அப்படின்னா GR சுவாமிநாதன் அப்படிங்கிற நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு போகுது. அந்த வழக்கை யார் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா GR சுவாமிநாதனும் திரு லட்சுமி நாராயணன், இந்த 2 ஜட்ஜு தான் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாட்டர் ஹவுஸ்ல மட்டும்தான் வெட்டணும், வேற எங்கேயும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த உத்தரவினூடாக. ஆனா இந்த விஜய் அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எங்களுக்கு இந்த முஸ்லிம் மக்களுடைய உரிமை, அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதை பத்தியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவங்க ஓட்டு மட்டும் போட்டா போதும், அவங்க மாடு சாப்பிட்றாங்க, ஆட்டை சாப்பிட்றாங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது,
இந்துத்துவா என்ன நினைக்குதோ அதன்படி அவங்க வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது போலமா கோர்ட்டு சொன்ன ஆர்டரை உடனே நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு கடிதமே கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை நடைமுறையும் காவல்துறையை வச்சு பண்ணிட்டாங்க. இதுக்கு ரிப்ளை வேற கோர்ட்டுக்கு எழுதியிருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞர் போய் நின்று வாதாடி இங்க சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாத்திருக்கணும். ஆனா அரசு சார்பா போன வழக்கறிஞர் யாரு? அவர் உண்மையில அங்க வாதாடினாரா? ஏன் வாயை மூடிட்டு வந்தாரு? இங்கதான் RSS ஆட்டமே இருக்கு. இந்த தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த அரசு வழக்கறிஞர் பதவியில எல்லாம் RSS காரன் தான் போய் உட்கார்ந்துருக்கிறான். பெரும்பாலும் RSS தான். ஸோ அப்போ இங்க காலங்காலமா பெண்டிங்ல இருக்கிற இது மாதிரியான வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப நாளா RSS காரங்க நடைமுறைப்படுத்தணும் முயற்சி பண்றதா பாத்தீங்களா? அந்த வழக்கெல்லாம் திரும்ப இன்னொரு முறை போட்டு இன்னைக்கு கோர்ட்ல வர வச்சு அந்த ஜட்ஜு முன்னாடி என்ன உத்தரவு வாங்கணுமோ அதை வாங்குறாங்க. இதை எதிர்த்து இந்த தாவேக அரசு உயர்நீதிமன்றத்துல வாதாடவே இல்லை, அப்படியே அமைதியா வந்துடுறாங்க. இப்ப வந்துட்டு விஜய் அரசு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போறீங்க? அங்க போய் தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மை மக்களுடைய நியாயத்தை கோர்ட்ல எடுத்து வச்சு இந்த வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்களா? அங்கேயும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அங்கேயும் தமிழ்நாடு சார்பா போகக்கூடிய வழக்கறிஞர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவாங்க. கடைசியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க என்னங்க பண்ண முடியும், நீதிமன்றம் சொல்லிருச்சுங்க அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அப்படியெல்லாம் இல்லை. நீதிமன்றம் உத்தரவு போட்டால் நீதிமன்றத்திலேயே நின்று வாதாடி தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயத்துக்காக போராடி இருக்கிறாங்க. சில விஷயங்கள்ல நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நின்று இருக்கிறாங்க. அந்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே செஞ்சுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. ஆனா மக்கள் கேட்டா நாங்க என்னங்க பண்ண முடியும், நீதிமன்றம் சொல்லிருச்சுங்க, நாங்க மேல்முறையீடு போறோங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களை ஏமாத்தக்கூடிய வேலை இங்க நடக்குது. ஆனா நம்ம இதை பத்தி எல்லாம் சிந்திச்சிடக்கூடாது, இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு நாள் முழுக்க டிவியில் விவாதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா இங்க நியூஸ் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னா, எம்எல்ஏவை திருடுறாங்க, எம்எல்ஏவை விற்கிறாங்க, குதிரை பேர நடக்குது, கழுத பேர நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு டிஸ்கஷனை இங்க ஊடகத்தை வச்சு கிரியேட் பண்ணிட்டு எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கணுமோ அதை இங்க டிஸ்கஸ் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 2, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் முஸ்லிம் OBC இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. கலைஞர் காலத்துல கொண்டு வந்தது. அவன் ஹிந்துவா இருப்பான், அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிடிக்காம கூட இருக்கும், ஜாதி அமைப்பு அவனுக்கு பிடிக்காம இருக்கும், அவன் முஸ்லீமா மாறுவான். இல்லையா, அவனுக்கு ஜாதியில உயர்ந்த ஜாதியா கூட இருப்பான், இஸ்லாம் மதத்தினுடைய அந்த வழிபாட்டு முறையும் அந்த பக்தி முறையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே மதம் மாறி இருப்பான். அவனுக்கு பிசியா இருக்கும்போது என்ன ரிசர்வேஷன் இந்துல இருந்துச்சோ அதே ரிசர்வேஷன் இஸ்லாமுக்கு போனாலும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் காலத்துல போடப்பட்ட சட்டம். அதை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை காலி பண்ணிட்டாங்க. எப்படி காலி பண்றாங்க அப்படின்னா, 2024 ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு வருது. தூத்துக்குடியை சார்ந்த சமீர் அப்படிங்கிறவர் அவர் மதம் மாறினதுக்கு பிறகு அவருக்கு இடஒதுக்கீடு சிக்கல்கள் வரும்போது கோர்ட் அவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் போது தமிழ்நாடு அரசு சும்மா வேடிக்கையெல்லாம் பார்க்கல. அவங்க இதை ஒரு உத்தரவா போட்டு, அதாவது அரசு உத்தரவாவே ஜீவாவை போட்டு கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு OBC-யா இருக்கிறவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இந்த வழக்கை இப்ப இதே GR சுவாமிநாதன் பிளஸ் PB பாலாஜி அப்படிங்கக்கூடிய நீதிபதிகளுடைய பெஞ்சுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன், OBC ரிசர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கிடைக்கிறதுக்கு ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா எப்படி அப்படின்னா, புதுசா இனிமேல் மதம் மாறி வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நான் ஒரு OBC இந்து, எனக்கு என் மதம் பிடிக்கல அப்படின்னா நான் உடனே கிறிஸ்தவனா மாறலாம், இஸ்லாமியனா மாறலாம், பௌத்தனா மாறலாம், சீக்கா மாறலாம். ஆனா சமூக கட்டமைப்புல நான் ஒரு OBC தான், நான் ஒரு ஃபார்வர்டு கேஸ்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு தலிதா பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு தலித்து தான், நான் முஸ்லீமா மாறலாம், நான் கிறிஸ்தவரா மாறலாம், பௌத்தரா மாறலாம், பார்சியா மாறலாம், எந்த மதத்துக்கு வேணாலும் போகலாம். ஆனா 2000 வருஷமா சாதி அடுக்குல இந்த ஜாதிக்கு இந்த உரிமை இருந்துச்சு, அந்த ஜாதிக்கு அந்த உரிமை இல்லை, இந்த ஜாதி படிக்கலாம், இந்த ஜாதி நிலம் வச்சிருக்கலாம், இந்த ஜாதி நிலம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுங்க. ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அந்த கட்டமைப்பால் மிதிக்கப்பட்ட நபர்கள் நாங்கள். அப்ப நாங்க ஒரு மதத்துக்கு மாறும்போது அது எங்களுடைய பொருளாதார சமூக உரிமை. அது அந்த உரிமையை எப்படி ஒரு நீதிமன்ற உத்தரவினூடாக தடுக்க முடியும்? இதை சைலண்டா இங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க RSS காரங்க. ஆனா நாம என்ன பேசிட்டு இருக்கோம், CV விஜயபாஸ்கர் வர்றாரா, இல்ல அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வர்றாரா, எந்த MLA-வை தூக்க போறாங்க, எங்க கரூர்ல கணக்கு தீக்க போறாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா
கரூர்ல நாங்க கணக்கு தீர்க்க போறோம்னு ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. RSS தமிழ்நாட்டுல ஒரு கணக்கு தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து ஏன் மிஸ்டர் அமைச்சர் அவர்களே வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? யாரும் சைலண்டா இருக்கிறீங்க. இந்த வழக்கு கோர்ட்ல வருதுல்ல, எந்த நீதிபதி முன்னாடி வருது, யாரோட பெஞ்சுக்கு வருது? திரு GR சுவாமிநாதன் பெஞ்சுக்கு தானே வருது. அங்க போகும்போது அது எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அரசு வழக்கறிஞர் அங்க போய் திறமையா வாதாடல? ஏன் ஆர்கியூ பண்ணல? சைலண்டா நின்று ஏன் ஓடி வர்றீங்க? அப்ப RSS காரங்க என்ன நினைச்சாங்க? அவங்க எல்லாத்தையுமே நீதிமன்றத்தின் மூலியமா தான் சாதிப்பாங்க. பாபர் மசூதி இடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தர்காவை இடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டின் மூலியமாக சில வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க. முதல்ல அடாவடித்தனம், அப்புறம் அதை நியாயப்படுத்த கோர்ட்டு, கடைசியில் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதே போல இங்க சில முக்கியமான விஷயத்த நீதிமன்றத்தை வச்சே காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் காலி பண்ணணும்னு பல நாளா RSS கனவு கண்டுகிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இதே திமுக மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் இங்க இருந்துருச்சு அப்படின்னா இந்த 3.5% இடஒதுக்கீடை தடுத்ததுக்கு இல்ல உத்தரவு கொடுத்ததுக்கு அரசு மட்டும் கிடையாது, மக்கள் முதல் கொண்டு எல்லாரும் சேர்ந்து இறங்கி போராடி இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, நம்ம யாரும் போராடல, நம்ம வாயே திறக்கல, நாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். குறிப்பாக முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள், விஜயை நம்பி ஓட்டு போட்டவங்க இதெல்லாம் வாயே திறக்கல. ஏன்னா அவங்களுக்கு இது உரிய செய்தியா போய் சேரல. ஏன் செய்தியா போய் சேரல? இதை யார் சொல்லணும்? இதை ஊடகங்கள் சொல்லணும். குறிப்பா சேட்டலைட் சேனலை திறந்தா இஸ்லாமிய மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதகம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தொடர்ச்சியா நியூஸ் போடணும். யாராவது போட்டாங்களா? ஒரு நியூஸ் கார்டு போடுவாங்க, இல்ல ஒரு நிமிஷம் பிரேக்கிங் போட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருந்தா தான் இந்த நியூஸ் சோசியல் மீடியாவுக்கு வரும். சோசியல் மீடியால எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து உட்கார்ந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் வரும், ஒரு எதிர்ப்பு வரும். அதிலிருந்து அரசாங்கம் நிர்பந்தம் ஏற்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வரும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நியூஸ்ல இருந்து மறைக்கிறது, சோசியல் மீடியால மறைக்கிறது, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றது. அதுக்கு பதிலாக வேற ஒரு நியூஸை போட்டு விட்டுட்டு மக்களை ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியா உட்கார வைக்கிறதுக்கான வேலை இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை. நமக்கே நல்லா தெரியும், திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கு, முருகன் கோயில் இருக்கு. தர்கா பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. அது தீபம் ஏற்றக்கூடிய தூண் அப்படின்னு RSS காரங்க வழக்கு போட்டு போன வருஷம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. கோர்ட் யார்? இதே நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உடனே அங்க போய் நீங்க தீபத்தை ஏற்றணும் அப்படின்னாங்க. அரசு தெளிவா சொல்லுச்சு, அது தீபத்தூணே கிடையாது, அது ஒரு சர்வே கல். கடந்த 400 வருஷமா தீபம் ஏற்றக்கூடிய இடம் ஒரு இடம், அங்க நாங்க தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி அங்க மட்டும் தீபத்தை ஏத்திட்டு கோர்ட் ஆர்டர் மூலியமாக இந்த RSS காரங்க எங்க தீபம் ஏற்றணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அந்த தர்காவுக்கு பக்கத்துல கூடிய தூண்ல அங்க ஏற்ற முடியாது போன்னு சொல்லி இதே காவல்துறையை வச்சு இதே அரசு இயந்திரம் தடுத்து நிறுத்துச்சு. நீதிமன்ற உத்தரவை அவங்க பொருட்படுத்தல, இந்த உத்தரவை ஏற்க முடியாது அப்படின்னு ஃபைட் பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த திருப்பரங்குன்ற மலையை சர்வே பண்ற வேலையை துவங்கிட்டாங்க. இதை யார் சர்வே பண்ண சொல்றது? இதை யார் ரெக்கார்ட் பண்ண சொல்றது அப்படின்னா இதுக்கும் நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. இதையும் விசாரிச்சு உத்தரவிட்டவர் GR சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி. இவங்க 2 பேரும் தான் உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுல ஒரு பேட்டர்னை பாருங்க. எல்லா வழக்குலையும் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் வருவார். கரெக்டா இந்த வழக்கு எல்லாமே அவர் பெஞ்சுக்கே போகும். அதுதான் நீதிமன்றத்தினுடைய செட்டப். அதாவது அரசு வழக்கறிஞர் போவாரு, வாய் திறக்க மாட்டார். அதே போல இந்த வழக்குகள் கோர்ட்டுக்குள்ள போய் அந்த ரெஜிஸ்ட்ரார் மூலியமாக கரெக்டா இந்த பெஞ்சுக்கே போகும். அப்ப இது மாதிரியே தீர்ப்பு வரும், அரசும் அமைதியா இருக்கும். இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சைலண்டா RSS தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. இதை செய்ய முடியாம தான் பல வருஷமா அவங்க கஷ்டப்பட்டாங்க. திமுக மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல அதிமுக மாதிரி ஒரு திராவிட கட்சி இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இது பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது ஒரு ஆள் நமக்கு ஏத்த ஆள் வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல ஒரு ஆள் கிடைச்சாங்க. அடுத்தடுத்து எல்லா வழக்கையும் காலி பண்றாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வின்சிட்டியில ஒரு சர்ச் கட்டுறாங்க, ஒரு CSI பெரிய சர்ச். இந்த சர்ச்சில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன சொல்றாங்க? எதுக்கு எவ்வளவு பெரிய சர்ச் கட்டுறீங்க? கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீதிமன்றத்துல இது விசாரணைக்கு வருது. ஏற்கனவே கலெக்டர் சில உத்தரவுகளை கொடுத்து பெரிய பஞ்சாயத்தாகி கடைசியா இது எப்ப கடந்த ஜூன் 17ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது. யார்கிட்ட வருது? இதே GR சுவாமிநாதன் வருது. இன்னொரு நீதிபதி லட்சுமி நாராயணன், இவங்க பெஞ்சுக்கே வருது. இவர் GR சுவாமிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே 100 வருஷமா இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் இருந்து கல்லு தூக்கி எறிகிற தூரத்துல, அதாவது கேஷுவலா சொல்லுவாங்கல்ல, கல்லை தூக்கி எறிகிற தூரத்துல இருக்குடா, அதுக்கு பக்கத்துல நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டுறீங்க. அங்க ஒன்றும் பெரிய கிறிஸ்தவ மக்களே இல்லையே, முஸ்லிம்ஸ் தான் குறைவா ஒரு 10% இருக்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே இந்துக்கள் தான். கிறிஸ்தவ குடும்பம் 4-5 குடும்பம் தான் இருக்கு. எதுக்கு எவ்வளவு பெரிய சர்ச்சு? இது தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச் கட்டுறதை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலை நடந்திருக்கு. இதுவும் கோர்ட் உத்தரவு மூலியமா நடக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பல ஜாதி இருக்கும்.
இதுல இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு ஊருக்கே ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான் இருப்பாங்க. ஆனா ஊருடைய மொத்த நிலம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். இல்ல ஊரோட மொத்த கோயிலும் அந்த ஒரு குடும்பத்து கட்டுப்பாட்டுல இருக்கும். அது எப்படி 90% இந்துக்கள் இருந்தாலும் ஒரு குடும்பம் இருந்தா தான் கோயில் இருக்கும், ஒரு சில குடும்பங்கள் இருந்தா தான் மொத்த நிலம் கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு மோனோபொலி இந்து மதத்துல இருக்கு. ஆனா ஒரு கிறிஸ்தவர் சர்ச்சு கட்டினா மட்டும் இல்ல 4-5 குடும்பம் தான் இருக்கு, எதுக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சு, எல்லாம் இந்துக்களா இருக்காங்க அப்படின்னு எப்படி இந்த உத்தரவு வந்துச்சுன்னே நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த உத்தரவை நாம விமர்சிச்சோம்னா உடனே இவங்க எல்லாம் பாத்தீங்களா நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார்கள், நீதிமன்றத்தை எதிர்த்து பேசுறாங்க, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவே மீறி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலலாம் வழக்கு கூட போடுவாங்க. அது நடக்கட்டும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வழக்கு நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா கோர்ட்ல போய் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நீங்க இத அங்க அடிச்சு பேசி இல்லங்க ஐயா இது இப்படி மாத்தணும், இது ரொம்ப கால பிரச்சனையா இருக்கு, அங்க கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ண வேண்டாமா? அங்க நீதிபதி சொல்றாரு கோயம்புத்தூர் பதட்டமானது, கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வெடிகுண்டு எல்லாம் வெடிச்சிருக்கு, அங்க பல பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்கு, கலவரம்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. வட இந்தியா முழுக்க கலவரம் இருக்கு, அதுக்காக வட இந்தியால ஒரு சர்ச்சு கூட கட்டக்கூடாதா? வட இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் காரன் கலவரம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக ஒரு புத்த சிலை கூட வைக்கக்கூடாதா, ஒரு புத்த விகாரம் கூட இருக்கக்கூடாதா, ஒரு மசூதி கட்டக்கூடாதா, ஒரு தர்கா வைக்கக்கூடாதா, எதுவுமே வைக்கக்கூடாதா? மக்கள் மதவாதிகள் சில பேர் இந்த வேலையை செய்வான். ஆனா மக்களுடைய என்ன மக்கள் கலவரம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க கிடையாது. அங்க 100 ஹிந்து குடும்பங்கள் இருக்கலாம், அந்த குடும்பங்கள் போய் அந்த சர்ச்சை அடிக்கணும் உடைக்கணும்னு நினைப்பாங்க? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எல்லா மக்களும் அமைதியா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு சில இந்துத்துவ குழுக்கள், ஒரு சில சமூக விரோதிகள் இது போன்ற செய்வாங்க. அந்த சமூக விரோதிகளுக்கு பயந்துகிட்டு இது போன்ற உத்தரவுகளை கோர்ட்டு கொடுப்பது நியாயமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. நீதிபதி அவர்கள் தயவு செஞ்சு இந்த தீர்ப்பை இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப 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 நிதானமா நீங்க கொடுக்கணும். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய அடிப்படை உரிமை. அது அதை இந்துக்களா இருக்கக்கூடிய நாமளே மீறி செய்தால் அது எவ்வளவு பெரிய தவறானது. இந்த நாடு அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கும் உரிய நாடு. அப்படிதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. சனாதன தர்மம், அந்த தர்மம், எந்த தர்மம் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு 1950களுக்கு பிறகு ஆனால் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் தான் தலையாய நூல். அதை தாண்டி இங்க வேற ஒன்றும் கிடையாது. கான்ஸ்டியூஷனுக்கு வெளியே இங்க எதுவுமே இல்லை. அப்படி கான்ஸ்டியூஷனுக்கு வெளியே ஏதாவது இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நீங்க சொல்றீங்க மனு தர்மம் அது இதுன்னு. மனு தர்மத்துல சொல்றதெல்லாம் இப்ப நடைமுறைப்படுத்த முடியுமானா முடியாது. அதுக்கு கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணாது. அது போலதான் சனாதன தர்மத்துல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் அதுக்கு அலோவ் பண்ணாது. குழந்தையா இருக்கும் போதே அந்த வயசுலேயே திருமணம் பண்ணணும்னு சனாதன தர்மம் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது. கான்ஸ்டியூஷன் அதுக்கு அலோவ் பண்ணாது. விதவையை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல நடைமுறை இருக்கு. கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் சொல்லாது. விதவைகள் வேண்டுமென்றால் திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லும். சதின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு, பெண்களை கொண்டு தீயில போட்டு எரிக்கிற நடைமுறை கணவன் இறந்த உடனே. இன்னைக்கு அப்படிலாம் பண்ண முடியாது, கொலை கேஸ். அது கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணாது. இப்படி சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் இருந்த பல விடயங்களை அதை எல்லாவற்றையுமே தூசி தட்டி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு இன்னைக்கு இந்து மக்கள் கௌரவமா வாழ்றதுக்கு முக்கியமான காரணமே கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷனை நாம் மனதார ஏற்று அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இந்த மண்ணில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய வாழ்வை, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துற மாதிரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு. இது மாதிரியான வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகணும், அங்க ஒரு பெரிய விவாதத்தை நடத்தணும். அப்படி விவாதம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த தாவேக அரசு வழக்கறிஞர் உறுதியா இருக்கணும், அவருக்கு அறிவு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், அங்க போய் வாதாடணும். ஆனா இந்த தாவேக அரசு எந்த விவகாரத்திலையும் கோர்ட்ல போய் வாதாடிடக்கூடாது, என்ன தீர்ப்பு வேணாலும் வந்துட்டு போது, நம்ம அமைதியா இருப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த FCRA ஆக்ட் அப்படிங்கக்கூடியது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், சிறுபான்மையின பள்ளிக்கூடங்கள், சிறுபான்மையின கல்லூரிகள், இது இல்லாம குழந்தைகளை காப்பகமா இருக்கட்டும், இல்ல வயதானவர்களை பாதுகாக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இது மாதிரி பல நிறுவனங்களை கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்திட்டு வந்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய லட்சம் மக்கள், பெரிய தலைவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக RSS இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே கிறிஸ்டியன் காலேஜுகளில் படித்தவங்க தான். ஸோ அவ்வளவு நல்ல எஜுகேஷனையும் அவ்வளவு நல்ல விஷயங்களையும் தொடர்ச்சியாக இந்திய மக்களுக்கு கடந்த 200-300 ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமிய சிறுபான்மை நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், இவங்க வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய நிதிகளில் சில கட்டுப்பாடுகளை, நெருக்கடிகளை கொண்டு வருவதை போல் இந்த FCRA சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இது குறித்து மிக விரிவாக திமுகவினுடைய MP திரு வில்சன் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்கிறார், இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்படின்னு. ஸோ திரும்பவும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இங்க
எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்து மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஆபத்து. இதை தமிழ்நாடு அரசு எதிர்த்திருக்கணும். இந்த விஜய் அவர்களே உங்களுக்கு ஓட்டு போட்ட கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ சர்ச்சுகளையும் அதே போல உங்களுக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர்களையும் பாதுகாக்க நீங்கள் வேண்டும் என்றால் இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க அரசாகவே நீங்கள் போராட்டம் பண்ணலாம். இல்ல டெல்லிக்கு நீங்க போய் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வரலாம், ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சு. இங்க பாருங்க, எங்க மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், இவங்க எல்லாருமே வந்து காலங்காலமாக இந்த பூர்வ குடிகள், இந்த மண்ணில் வாழக்கூடியவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வெளிநாடுகள் இருந்து கல்வி நிறுவனங்கள் பணம் வருது, இதை ஏன் தடுக்கிற மாதிரி இவ்வளவு வேலைகளை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்றாடி அவர்கள்ட்ட ஒரு கடிதம் கொடுத்து இது மாதிரியான சட்டங்களை தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க, சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது அப்படின்னு போய் நிற்கணும். ஆனால் இந்த அரசு நின்றுருக்கு அப்படின்னா நிற்கலை. ஸோ அப்போ திருப்பரங்குன்ற விவகாரமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சர்ச்சு கட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாடு வெட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை சிறுபான்மை மக்களுக்கு வரக்கூடிய இந்த ஃபண்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் பலகாலமாக இந்த மோடி அரசாங்கம் கனவு கண்டு கொண்டிருந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம்லாம் இந்தியா முழுக்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்து இருக்கும். இன்னைக்கு வந்து திமுக ஒரு அரசாக இருந்திருந்தால் இந்தியா கூட்டணி மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்தையும் ஒரு பெரிய எதிர்ப்பையும் பாராளுமன்றத்தில் செய்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் குழப்பமான சூழல்ல திமுகவும் இதை வேடிக்கை பார்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. திமுக இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தின அரசு இல்லை என்றாலும் கட்சியாக இயங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா விஜய் வாயை திறக்காம இருக்காரு. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் ஓட்டு போட்டோம், அவர் தானே அரசு வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர் தானே வாயை திறக்கணும். சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆனா இன்னைக்கு வாயை திறக்காம இருக்கக்கூடிய விஜய் அவருக்கு ஓட்டு போட்ட அந்த சிறுபான்மையின மக்களை நடுத்தெருவில் கைகளை விட்டு விட்டார். இதற்கு பதிலாக கரூர் விவகாரம், அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, விஜயபாஸ்கர் அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகளை போட்டு மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் கரூரில் கணக்கு தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் நம்மகிட்ட கணக்கு தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எப்போ நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுவீங்க? இதை எப்போ நீங்க எதிர்ப்பீங்க? எப்போ இது போன்ற விஷயங்கள் இனிமேலும் நடக்காம பாதுகாக்கிறதுக்கான உறுதிமொழியை இந்த மக்கள்கிட்ட நீங்க கொடுப்பீங்க?